திருகோணமலை கன்னியாகுமரி நீரூற்று பகுதிக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி திடீர் விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் அங்கு உள்ள பிள்ளையார் கோவிலின் சிதைவுகளையும் பௌத்த விகாரையின் கட்டுமானங்கள் மற்றும் சிலையினையும் பார்வையிட்டிருந்தார். அவருடன் திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசனும் பிரசன்னமாக இருந்தார். திருகோணமலை கன்னியாகுமரி நீரூற்று பிள்ளையார் ஆலயம் இருந்த பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் அகழ்வு பணி மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் நேற்று 4ஆம் தேதி பார்வையிட்டதுடன் குறித்த ஆலயத்தின் அறங்காவலரும் தர்மகர்த்தாவும் ஆகிய கோகிலரமணியுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார். அது அங்கே குறித்த காணியில் விகாரை அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதனை நிறுத்த கோரும் விண்ணப்பம் உள்ளிட்ட பல விண்ணப்பங்களை கோரி குறித்த காணியின் உரிமையாளரும் பிள்ளையார் ஆலயத்தின் அறங்காவலருமான கோகிலரமணி என்பவரால் திருகோணமலை மேல் நீதிமன்றில் 29/7/2019 அன்று வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் முன்னிலையாகி வாதாடியிருந்தார். குறித்த வழக்கானது குறித்த பகுதியிலிருந்து சற்று தொலைவில் வழங்கப்படுகின்ற 10 பூஜ் காணியில் பிள்ளையார் கோவிலை கட்டி பிள்ளையார் சிலையை அமைக்கலாம் என்ற நிபந்தனை உள்ளடங்களாக 6 நிபந்தனைகளுடன் 9/3/2021 அன்று இணக்கப்பாட்டிற்கு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.